இப்பகுதியில் வரும் வல்லுநர்கள் ஒரு துறையிலிருந்து பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் மொழியியல் துறை பேராசிரியர் சே. வை. சண்முகன் அவர்கள். ஒரு மொழியியல் துறை பேராசிரியரா தமிழ் மொழியோட சிறப்புகள் பற்றியும் தமிழ் மொழி பற்றின இவரோட ஆராய்ச்சிகள் பற்றியும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மொழியியல் துறை ஆராய்ச்சியாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். வணக்கம். மொழியியல் அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழ் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. 30 ஆண்டு காலம் ஒரு பேராசிரியரா உங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இலக்கியம், இலக்கணம் இது சார்ந்து நிறைய ஆய்வுகள் இருக்கு. செம்மொழி பத்தின ஒரு சிறப்பு, நம்ம தமிழ் மொழிக்கே உண்டான சிறப்பு, திராவிட இயக்கமும் தமிழுக்கு மாற்றிய தொண்டுன்றது பத்தின உங்களுடைய கருத்து, இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கீங்க. இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை, அனுபவங்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்கய்யா. 30 ஆண்டு காலம் தமிழ் பணி, பேராசிரியர் பணி, ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு நிறைவான பணியா இருந்திருக்கு? நான் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தாலும் பள்ளி காலத்திலேயே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியிலே முதல் மதிப்பெண் பெற்று பரிசு பெற்ற காரணத்தினால் நான் முதுகலையிலே தமிழ் எடுத்து படித்து முதல் மாணவனாக வெற்றி பெற்றேன். அந்த ஒரு காரணத்திற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே என்னை ஆசிரியராக, டியூட்டர் என்று சொல்வார்கள், பணி அமர்த்தினார்கள். அப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து மொழியியல் கல்விக்க பரப்புவதற்காக கோடை வகுப்பு பயிற்சி ஆரம்பித்தார்கள். எனக்கு இலக்கணத்திலே ஆர்வம் இருந்த காரணத்தினால் அந்த மொழியியல் பயிற்சிக்காக டேராடூன், பூனா, கோயம்புத்தூர் பல இடங்கள் சென்று படித்தேன். அதனால் எனக்கு மொழியியல் துறையிலே விரிவுரையாளராக என்னை பணி நியமித்தினார்கள். அதனாலே அதற்கு மொழியியல் பட்டம் பெற்றேன், முதுகலை பட்டம் பெற்றேன். அதனாலே மொழியியலிலே ஆர்வம் ஏற்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முக்கியமாக சொல்ல வேண்டியது தேப்ப மீனாட்சி சுந்தரம் என்ற முதல் பேராசிரியர். அவர்களுடைய ஆராய்ச்சினாலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி என்ற ஒரு புதிய தகுதியை பெற்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், யூஜி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்பது 100% முழு எல்லா செலவையும் கொடுத்து ஆராய்ச்சிக்காகவே மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவித்தது. அதனாலே எங்களுக்கெல்லாம் பாடம் ஒரு 4 வாரத்திற்கு 4 மணி நேரம் பாடம் எடுத்தால் போதும். மீதி நேரமெல்லாம் ஆராய்ச்சி செய்து உலகளாவிய நிலையில் தமிழ் மொழியையும் திராவிட மொழியையும் கொடுக்கின்றார். ஆனால் அதனாலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதலிலே திராவிட மொழியியல் ஆராய்ச்சி, ஒப்பிலக்கண ஆராய்ச்சி என்று சொல்வார்கள், அதை கால்வல் முதலிலே செய்தார். அவர் 1856ஆம் ஆண்டிலே செய்தார். அதற்கு பிறகு அது தொய்வு ஏற்பட்டது. இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த மொழியை திறந்த பிறகு பல ஆராய்ச்சிகள், அதாவது ஏதாவது பழங்குடி மக்கள், தோடா, கோட்ரா அப்படி என்ற பழங்குடி மக்கள் எல்லாம் ஆராய்ச்சதோடு கால்வல் செய்த ஒப்பிலக்கண ஆராய்ச்சி என்று சொல்லுகிற 3 பெரிய நூலை வெளியிட்டார். அதிலே ஒரு நூல் டெவிடியன் நவுன்ஸ் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்பது என்னுடைய ஒரு நூல். இன்னொரு நூல் அமெரிக்காவில் இருக்கிற பேராசிரியர் எமினோ என்பவர் அவர் எழுதிய ஃபோனாலஜி, அதை பற்றி ஒரு நூல். ஒரு தெலுங்கு பேராசிரியர் வர்ப் மார்பாலஜி என்று எழுதினார். அதனாலே திராவிட மொழி, அதனுடைய இலக்கணம், அதனுடைய அமைப்பு பற்றிய ஒரு விரிந்த பரந்த நுண்ணிய ஆராய்ச்சி தமிழுலகத்தில். அதனால் தான் இன்னும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடியாக இருந்து வருகிறது ஆராய்ச்சியாளர்கள். அந்த நிலையிலே நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது திராவிட மொழி, பிற திராவிட மொழிகளை பற்றியும் படிப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மேலே எனக்கு படிப்பதற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு ஒப்பந்தம், பிரிட்டிஷ் கவுன்சில் ஒப்பந்தம், என்னை இங்கிலாந்திற்குள்ள ரெட்டிங் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியது. அது லண்டனிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனால் நான் அடிக்கடி லண்டன் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போய் தமிழ் நூல்களை எல்லாம் பார்ப்பேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் கிடைக்காத சுவாமிநாதன் என்ற ஒரு 5 இலக்கண பிரதி இருப்பதை கண்டுபிடித்து அது ஃபோட்டோ எடுத்து வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அது உரை எழுதி பதிப்பித்திருக்கிறேன். அதற்கு மேலாக அங்கே படித்த காரணத்தினால மொழியியல், அதிலே சமூக மொழியியல் என்ற ஒரு புதிய துறை, சோஷியோ லிங்குவிஸ்ட்னு சொல்வார். அதிலே சொல்லும்போது தான் நான் ஒரு ஆராய்ச்சியன் தமிழில் புதுமையாக்கம், மாடர்னைசேஷன் என்று எப்படி அது அங்கே சொல்லும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற இந்த திராவிட இயக்கம்,
அரசியல் சார்ந்த இயக்கம். அதாவது மொழி உணர்வு மக்களுக்கு இல்லாத காலத்தில் அரசியல் உணர்வோடு மொழி உணர்வை சேர்த்தார். அதுதான் முக்கியம். அதில் இலக்கியத்திலே ஒரு பயிற்சி ஏற்பட்டது. சிலப்பதிகாரத்திற்கும் சங்க இலக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். கலைஞருடைய சிலப்பதிகார அந்த நூலாயினும் சரி, அந்த படமாயினும் சரி, ஒரு நாட்டிலே புதிய புரட்சி. அதே போல் திருக்குறளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் தமிழ் கல்விக்கு ஒரு அறிவு சார்ந்த குணம் ஏற்பட்டது. அதற்கு மேலாக உயர்நிலைப் பள்ளியில், கல்லூரிகளிலே அந்த காலத்திலே முதல் பாடம் என்பது ஆங்கிலம், இரண்டாவது பாடம் என்பது தாய்மொழி. அதை தான் திராவிட இயக்கத்தார்கள் முதல் பாடம் தாய்மொழி தமிழ் என்றும் இரண்டாவது பாடம் ஆங்கிலம். அதனால தான் இன்றும் கூட 10வது 12வது வகுப்பில் முதல் தேர்வு எழுந்து தமிழ் தேர்வு எழுதுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் அதை முதல் பாடம் தாய்மொழி தேர்வு என்று மாற்றினார். அது ஒரு முக்கியமான இலக்கிய பணியில் பல இலக்கியத்தை திருக்குறள் பரப்புவதற்காக பாடுபட்டார்கள், சிலப்பதிகாரத்தை பாடுபட்டார்கள். அதற்கு உச்சகட்டமாக ஒரு 10 ஆண்டு கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் ஒப்பந்தத்தாலே தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்தினார். அந்த வற்புறுத்தின ஒரு காரணத்தினால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டது. அதற்கு முன்னாலே இந்தியாவிலே வடமொழி ஒரு கிளாசிக்கல் தமிழ் என்று சொல்லாமலே அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு பர்ஷியன் அரபிக்கும் கொடுத்திருந்தார்கள். இது கொடுத்த பிறகுதான் அவர் கலைஞர் அவர்கள் சொல்லி அரசியல் பூர்வமாக கொடும்பொழுது அதற்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கும்போது வடமொழியும் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொன்னார். உலக அளவிலே 7 மொழி செம்மொழி என்று சொல்வார்கள். அதில் முக்கியமான மொழி கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சைனீஸ். இந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை தமிழுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், தமிழுடைய ஆதி இலக்கியம் சமயம் சார்பற்றது. உலகளாவிய நிலையிலே ஆதி இலக்கியங்கள் என்பது தொன்மத்தை பற்றி இருக்கும், கடவுளை பற்றி இருக்கும், புராணத்தை பற்றி இருக்கும். தமிழில் மட்டும்தான் சங்க இலக்கியம் என்பது சமய சார்பற்ற இலக்கியம். அதனுடைய உச்சகட்டம்தான் அதனுடைய இலக்கணம். அதனுடைய சங்க இலக்கியத்தை எப்படி படிக்க வேண்டும், அதனுடைய கோட்பாடு என்ன என்று சொல்வது போல ஒரு இலக்கணம். அந்த இலக்கணத்தில் இன்னொரு சிறப்பு என்ன சொன்னால், உலகத்திலே முதலிலே தோன்றிய இலக்கணம் கிமு 1600 பாபிலோனியாவில் தோன்றிய இலக்கணம். அதற்கு பிறகு வடமொழியிலே தோன்றிய இலக்கணம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிரேக்க நாட்டில் தோன்றிய அது ஒரு சின்ன சின்ன இலக்கணங்கள். தொல்காப்பியம்தான் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 பெரிய நூலை எழுதினார். மொழிக்கும் இலக்கணம் எழுதினார், இலக்கியத்துக்கும் இலக்கணம் எழுதினார். அதில் உச்சகட்டமாக அவர் செய்தது சங்க இலக்கியம் சமய சார்பற்ற இலக்கியம் என்று சொன்ன கருத்து அடிப்படையிலே அடிப்படையாக நிலத்தை அடிப்படையாக வைத்த இலக்கியம். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை என்று இது திணை கோட்பாடு என்று சொல்வார். அண்மை காலத்திலே திருவனந்தபுரம் கேரளா பல்கலைக்கழகத்திலே ஐயப்ப பணிக்கென்ற ஒரு பேராசிரியர், சிறந்த மலையாள கவிஞர், ஆங்கில பேராசிரியர், அவர் தொல்காப்பியத்தை படித்துவிட்டு திணை கோட்பாடு என்பது உலகளாவிய கோட்பாடு. இப்போ தமிழ் மொழியோட சிறப்பு இதை பத்தி நான் ஆய்வன் பேசும்போது நீங்க ஏற்கனவே தொல்காப்பியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சீங்க. தொல்காப்பியம் அப்படின்ற இந்த ஒரு நூலோட தனி சிறப்பை பத்தி சொல்லுங்க சார். அதனுடைய தனி சிறப்பு மொழிக்கும் இலக்கியத்துக்கும் இலக்கணம் எழுதியது. அந்த இலக்கணத்தை கூட மிக நுண்மையாக மொழியிலே என்னென்ன சொற்கள் முதலிலே வரும், என்னென்ன சொற்கள் இறுதியிலே வரும் என்று சொல்லி ஒரு பட்டியலிட்டிருக்கிறார். அவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்கிறார். அதுபோல எழுத்ததிகாரத்தை பற்றி சொல்லும்பொழுது அந்த திணை பாகுபாடு, உயிர்திணை, அகிரணை என்ற சொல் பாகுபாடு, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் எல்லாம் தனித்தமிழ் சொற்களாக பார்த்து அதை கலைச்சொற்களாக பயன்படுத்தி அதற்கு அருமையான மொழியில் விளக்கத்தை கொடுத்தார். அதற்கு மேலாக பொருளதிகாரம் என்று ஒரு இலக்கணம், அதுதான் நம்முடைய சிறப்பாக திணை கோட்பாடு. அகத்திணை தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பை அகம் புறம் என்று பிரிப்பார். அதை முதலிலே தொல்காப்பியர் அகத்திணையல் புறத்திணையல் என்று பிரித்தார். அந்த கோட்பாடு திணை கோட்பாடு என்பது நிலம் சார்ந்த கோட்பாடு. குறிஞ்சி நிலம் என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடும் சார்ந்த இடமும். அது மாதிரி பிரித்து அதை மனித வாழ்வோடு தொடர்பு படுத்தினார். குறிஞ்சி என்பது குறிஞ்சி திணை, மனிதனுடைய ஆண் பெண்ணுடைய உறவு. முல்லை பாலை என்பது பிரிவு, முல்லை என்பது தங்கி இருத்தல், நெயில் என்பது வருத்தம். அந்த கருத்துக்களை மொழி மனிதனுடைய வாழ் உணர்ச்சியோடு அவர்கள் அதை பகுப்படுத்தினார். அந்த திணை கோட்பாட்டைத்தான் நான் முன்னே சொன்ன பேராசிரியர் ஐயப்ப பணிக்கர் உலக இலக்கியத்துக்கு பொருந்தும் என்று முதலிலே மலையாள இலக்கியத்தை பொருத்தி காட்டினார். அது பிறகு ஷேக்ஸ்பியர் இலக்கியத்தை பொருத்தி காட்டினார்.
இப்போ யூனிவர்சல் கோட்பாடு, அதுதான் தொல்காப்பியருடைய பெருமை. இப்போ மொழி பத்தி பேசிட்டு இருக்கும்போது செம்மொழி அந்தஸ்து கிடைச்சதுக்கு அப்புறம் தமிழ் மொழியோட வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்பொழுது அதற்கு முன்னாலே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல்கலைக்கழகத்தில் எல்லாம் மாணவர்கள் நாட்டுப்புற பாடல் அது மாதிரி பொருளிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தமிழ் சங்க இலக்கியத்திலே ஒரு படிப்பதற்கு கொஞ்சம் கடினமானது. படித்தவர் கூட நான் கூட ஒரு பாட்டை படிக்க 4-5 தரம் படித்தால்தான் பாட்டை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு குறைவாக இருந்தது. இந்த செம்மொழி வந்த பிறகு அந்த ஆர்வம் தோன்றியிருக்கிறது. அதனுடைய பலன் என்ன? அதான் முக்கியம். தமிழ் கல்வியிலே தமிழிலே ஆழமாக ஆராய்ச்சி நடத்தினால்தான் வெளிநாட்டார் அதை புரிந்து கொண்டு பிற மொழியிலே சொல்ல முடியும். நான் பெருமையாக தொல்காப்பியத்தை சொல்கிறேன், ஓரளவு தான் உலகளாவிய நிலையில் தொல்காப்பியத்தை பெருமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் தமிழிலே தொல்காப்பியத்துடைய பெருமை ஆழமாக சொல்லப்படவில்லை. அதனால் தமிழிலே ஆழமாக ஆராய்ச்சி நடத்துவதற்கு செம்மொழி நிறுவனம் பயன்படுகிறது. நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள், ஃபெலோஷிப் என்று கொடுக்கிறார்கள், நூல் பப்ளிஷ் பண்ணுகிறார்கள், பிற மொழிகளை மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள், பல கருத்துக்களை நடத்துகிறார்கள். அதற்கெல்லாம் அது வழியாக பிற மாணவர்கள் இருக்கும். அதில் இன்னொரு சிறப்பென்றால் தொல்காப்பியருடைய மாணவர்களை பிற மொழியால் ஊக்குவிக்கும் போது தமிழிலே சிறந்த ஆராய்ச்சியாளருக்கு தொல்காப்பிய விருது என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வெளிநாட்டார் செய்கிற விருதுக்கு புரள்பீடம் அவார்டு என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். வெளிநாட்டார் தொல்காப்பிய தங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு அந்த ஒரு அவார்டு கொடுத்தார். அப்போ தமிழில் பிற மொழியாளரும் ஈடுபட வேண்டும் என்பதற்கு அதற்காகவே தனி விருது கொடுத்து அவர்கள் ஆண்டாண்டு விருது செய்கிறார்கள். அதுதான் தொல்காப்பியத்துடைய சிறப்பு. செம்மொழி நிறுவனத்தினுடைய வந்ததனால ஏற்பட்ட ஒரு பலன். அதனால் ஒரு ஊக்கம் ஏற்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். செம்மொழி நிறுவனம் இப்போ எப்படி செயல்பட்டு இருக்குங்க? செம்மொழி நிறுவனம் இன்னும் சிறப்பாக அமைக்கப்படவில்லை. அதற்காக முழு நேர இயக்குனர், முழு நேர இயக்குனர், அங்குள்ள பேராசிரியர், அது மாதிரி இருக்கிறது. ஆனால் அது செய்ய வேண்டிய புறப்பணிகளை நன்றாக செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் கருத்தரங்கு நடத்துவதற்கும் வேறு செய்வதற்கும் அது மாதிரி ஆராய்ச்சி செய்வதற்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. நூலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல் நன்றாக இருக்கிறது. நிறுவனம் இன்னும் செம்மையாக அமைந்தால் இன்னும் மேலாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியோட சிறப்பு, தொல்காப்பியம் எவ்வளோ தொன்மையான ஒரு நூல் அப்படின்னு பேசும்போது உங்களுடைய ஆய்வுகள் சார்ந்தும் பேசணும் சார். உங்களோட ஆராய்ச்சியிலும் தொல்காப்பியத்தை பற்றின ஒரு ஆய்வு நீங்கள் முழுமையாக பண்ணியிருக்கீங்க. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் என்று சொல்லுவதை நான் எழுத்திலக்கண கோட்பாடு அவருடைய என்ன அடிப்படையில் இலக்கணம் எழுதினார், அது தமிழுடைய இலக்கணம் எழுதியிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக ஒரு கோட்பாடு இருக்க வேண்டும். அந்த கோட்பாடு என்ன? மொழி அடிப்படையில் எழுத்து இலக்கண கோட்பாடு என்று ஒரு 2 வால்யூம் தொகுதி எழுதி. அது மாதிரி சொல்லதிகாரத்தில் 4 தொகுதி எழுதியிருக்கு. சொல்லிலக்கண கோட்பாடு என்ற 3 தொகுதியும் தொல்காப்பிய தொடர் என்ற கோட்பாடும் 4 எழுதியிருக்கிறேன். அதற்கு மேலாக பொருளதிகாரத்தை பொறுத்தவரை அதனுடைய இலக்கிய கோட்பாடு நான் மிக சிறப்பாக சொல்லும் பொழுது சொல்லுகிற அகத்திணையியல் புறத்திணையியல் கோட்பாடு ஒன்று. அது பொருள் பற்றிய கோட்பாடு. இலக்கியத்தையும் வாழ்க்கையும் அகமாகவும், மனிதனுடைய வாழ்க்கையை அகமாகவும் புறமாகவும் பிரித்து அது கோட்பாடு. அதற்கு மேலாக இலக்கிய கோட்பாடாக செய்யுளியல் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அதுதான் இருக்கிற இதிலேயே பெரிய அதனுடைய இலக்கிய கோட்பாடாக நான் 3 நூல் எழுதியிருக்கிறேன். அதிலே அவர் யாப்பு என்பதை உறுப்பாக சொல்லியிருக்கிறார். யாரும் கேள்விப்பட்டிருக்க யாப்பு என்பது பராசடி என்று சொல்கிற பொதுவாக இருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் அதை உறுப்பாக எழுதியிருக்கிறார். அந்த உறுப்பு அடிப்படையிலே தொல்காப்பியர் ஒரு புதிய கோட்பாட்டை சொல்கிறார். அதாவது வடிவம் கூட பொருள் உடையது என்று சொல். மொழியுடைய அமைப்பை ஆராய்ச்சி பண்ணுகிறோம், யாப்பை ஆராய்ச்சி பண்ணுகிறோம். ஆனால் அடிப்படையாக அந்த கவிதை மொழி எப்படி அமைந்திருக்கிறது, கவிதை யாப்பு எப்படி அமைந்திருக்கிறது, மொழிசார் நிலையில் அதை பார்க்கும்பொழுது சிறப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் ஒரு சொல் இலக்கியத்திலே ஒரே பாட்டிலே ஒரு சீரின் பகுதியாக வருகிறது, தனிச்சீராக வருகிறது. சிறப்பீனும் செல்வமும் ஈனும். சிறப்பு ஈனும் என்பது சீருடைய பகுதி, செல்வமும் ஈனும் என்பது தனிச்சீர். அப்படியான ஒரு சொல்லை தொல்காப்பியர் இலக்கிய ஆசிரியர் திருவள்ளுவர் ஏன் பகுதியை ஆக்கினார்? அதற்கு காரணம் சிறப்பு ஈனும். நாம் ஒரு அறத்தில் சென்றால் உடனே நமக்கு வந்துவிடும். ஆனால் செல்வம் என்பது மிக நாளாகும். அதுபோல பல செய்திகள் இருக்கிறது. அதே மாதிரி சொல்லலாம். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடும்.
சுட்ட புண் என்று ஒரு சீராக வைத்திருக்கிறார். ஆனால் நாவினால் சுட்ட வடு என்று தனி சீராக வைத்திருக்கிறார். என்ன வேறுபாடு? புண் என்பதற்கும் வடு என்பதற்கும் எல்லா புண்ணும் வடுவாக ஆகாது. ஆழ்ந்த புண், நாளம் எடுக்கிற புண் அதுதான் ஆகும். அந்த நிலையில் அந்த கருத்தை சொல்லும்போது வடு என்பது இருக்கு. இந்த கருத்தை எல்லாம் தொல்காப்பியர் யாப்பு அமைகிற முறையிலே யாப்பு என்பது ஒரு கோட்பாடாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு நான் அளவு கோட்பாடு என்று பெயர் வைத்து தொல்காப்பியர் உலகளாவிய நிலையிலே அளவு கோட்பாட்டை சொல்லியிருக்கிறார். இந்த அளவு கோட்பாடு பல நிலையிலே வருகிறது என்பதற்கும் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக இது சொல்ல வேண்டுமென்றால், விலங்கொடு மக்கள் அணையர் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்களை ஒடு என்று சொல்கிறார். ஆனால் கற்றாரோடு என்பது ஓடு என்று சொல். எழுத்தில் மூன்றாம் மாத்திரை பயன்படுத்தும் கூட அங்கே ஒடு ஓடு மாத்திரை வேறுபாடுக்கு என்ன? கற்றார் படித்தவர்கள், அதுவே கற்றார் அந்த ஏற்ப அந்த பெருந்தன்மைக்கு பெருமைக்கு ஏற்ப கற்றாரோடு ஏனையவர், அங்கே விலங்கொடு மக்கள் அணையர். அப்போ ஒலி வேறுபாடு கூட அதான் மாத்திரை முதலா அடிநிலைகாரும் அப்படி என்று சொல்கிறார். அது எழுத்து நிலையில் எழுத்து முதலா ஈண்டி அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பு. எழுத்து வேணும். அப்போ எழுத்துக்கு பொருள் இருக்கு, முதல் இருக்குது. கவிதைக்குள்ளேயும் எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதை வேடிக்கையாக நான் பாரதியார் பாட்டில் சொல்வேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம். அடுத்தவர் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில். கொளுத்துவோம் தீரமான செயல், ஓம் மன அமைதி வந்துவிட்டது. சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில். அப்போ எழுத்து கூட பொருள் இருக்கிறது, யாப்பு பொருள் அதற்கு இருக்கிறது. கொளுத்துவோம் என்பது தன்மை, அது மாதிரி என்பது தன்மை தான். அதற்கு பொருள் இந்த கருத்தாடல் பொருள், உளவியல் பொருள், மெய்ப்பாட்டு பொருள், அதுபோல பொருளும் இருப்பது என்றுதான் சொல்கிறார். எழுத்து முதலா ஈண்டி அடியில் குறித்த பொருளை நாட்டும், அதுதான் யாப்பு என்று சொன்னார். அப்போ அது ஒரு புதிய கோட்பாடாக தொல்காப்பியர் சொல்றார். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான 20ஆம் நூற்றாண்டு கோட்பாடு வாசிப்பு கோட்பாடு. அதாவது நூல் ஒரு பொருள் இருக்கிறது, வாசிப்பவனுக்கு ஏற்ப ஒரு பொருள் மாறுபடும். அடக்கம் அமருள் உழைக்கும் அடங்காமை ஆறுள் ஒழித்துவிடும். அந்த அடக்கம் என்று சொல்லும்பொழுது அந்த சொல்லே எல்லாம் குற்றெழுத்தாக வந்திருக்கிறது. அடங்காமை நெட்டெழுத்து, அது ஒரு திமிரு பிடித்தவன் என்று சொல்வது ஒன்றுவில் அடங்காது என்று சொல்லும்போது அந்த சொல்லிலேயே ஒரு பொருள் இருக்கிறது. நாம் மொழிகள் காட்டுகிறது வேற ஒன்று. அடக்கம் அமருள் விற்கும் அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். அப்பொழுது அந்த ஒரு மனிதன் ஒரு சுய கண்ட்ரோல் இல்லாதவன், அடங்கம் இல்லாத என்பதே அந்த சூழ்நிலையிலேயே இருக்கிறது. அது போனடிக் சிம்பாலிசம் என்று சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு நிலையிலும் நாம் அதை பொருள் சொல்லலாம். வாக்கிய அமைப்பிலே கூட பொருள் சொல்லலாம். இப்போ அடக்கம் அமருள் விற்கும் தெளிவாக நேராக சொல்லிவிட்டார். ஆனால் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின், முதல்ல தொழார் என்னால்தான் தான் கற்றதனால பயன் என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதரை ஈர்ப்பதற்காக கற்றதனாலாய பயன்கொள், இப்போ நீ படித்திருக்கிறது என்ன பயன்? நற்றால் தொழார் எனின். அப்போ அந்த வாக்கிய அமைப்பையே மாற்றி அமைக்கிற ஒன்று இருக்கிறது. அதற்கு உச்சகட்டமாக கற்க கதடர கற்பவை கற்றவன் நிற்க. அதற்கு தான் தமிழில் முதலில் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலே தான் வர வேண்டும். திருவள்ளுவர் படிப்பதற்கு சொல்லும்போது கற்க. ஏனென்றால் முதல்ல நல்ல நூறு படிக்கணும் தெரிஞ்சுக்கல, எது வேணாலும் முதல்ல படிக்க ஆரம்பி. அதை படிக்கும்போது ஒழுங்காக படி. கற்பவை கதடற்கர், அதற்கு கற்பவை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியது பின்னால் தான். அப்போ சொல்லுகிற முதலிலே தமிழுடைய மொழி அமைப்பையே திருவள்ளுவர் மாற்றினாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது என்பதுதான் அந்த யாப்பு பொருள். கற்க கதடர கற்பவை கற்றவன் நிற்க. அதற்கு தான் அப்போ முதல்ல படிக்கிற பொழுது எந்த புத்தகத்தை படிப்பார், ஆரம்பம் தான் படிக்கிறதுக்கு ஆர்வம் வேணும். பிறகு அதை கொஞ்சம் சீரியஸாக 2ஆம் தடவை படிக்கணும். அதற்கு பிறகு கற்பவை அது தேர்ந்தெடுத்து படிக்க வேணும். அது மாதிரி கொண்டு அதுதான் அந்த உச்சகட்டமாக கம்பன் சொன்னால, கண்டனன் கற்பினுக்கணியை கமல கண்களால்னு சொல்லும். சீதையை பார்த்து விட்டு சொல்கிறான், வந்தபொழுது நான் சீதையை பார்த்தேன், கண்டனன் நான் நேராகவே பார்த்துட்டேன். யாரை எப்படி பார்த்தேன்? கற்பினுக்கணியை அப்படி இருக்கிறாள், நான் நேராகவே பார்த்தேன் கமல கண்களால். அப்போ இலக்கியம் அந்த நடை வேறுபாடு என்பது அது உளவியல் சார்ந்து பல பொருள்களை உணர்த்துவது என்பதால் மொழியியல் திறனாக கற்றது. அந்த முறையிலே நான் நூல்கள் எழுதியிருக்கிறேன். கவிதை ஆய்வு, கவிதை கட்டமைப்பு என்று பல, கவிதை மொழி, அப்படி பல நூல்களை நான் எழுதியிருக்கேன்.
இதற்கு மொழியியல் திறனாய்வு என்று பெயர். மனிதன் ஆரம்பத்துல பேசின முதல் மொழி நம்ம தமிழ்னு சொல்றோம். அதற்கான இலக்கண வடிவம்ன்றதும் தொல்காப்பியம் மூலமா நம்மளுக்கு இருக்கணும் போது பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் தமிழ் தன்னுடைய சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கின்றதுக்கான காரணம்னா ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது சமூகத்தினுடைய அறிஞர்களுடைய ஒரு பணி, தனி மனிதனுடைய பணி இல்லை. இலக்கியம், தங்க இலக்கியம் எல்லாம் தனிப்பாடல். அதை யாரோ ஒருவன் தொகுத்து நூலாக்கினான் அல்லவா? அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தை பெயர் வைத்து எழுதினான் அல்லவா? அண்மை காலத்தில் தான் அது ஒரு 19ஆம் நூற்றாண்டு. அது பிறகு அது ஒரு பெரிய, அதற்கு பிறகு ஒரு இலக்கணம், உலக இலக்கணம் எழுதினான். அதற்கு பிறகு ஒரு ஏதோ ஒரு காரணம் தமிழிலே அந்த அகம்புறம் என்று மறிந்து அறம்பொருள் என்பம் என்ற ஒரு புது கருத்து. அதனுடைய கட்டம் தான் திருவள்ளுவரே அது மாதிரி அறம்பொருள் என்பம். ஆனால் மு வரதராசன் அவர்கள் முதலிலே காமத்துப்பால் தான் இருக்க வேண்டும் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அதை ஒத்துக்கொள்வதில்லை. அது ஒரு முயற்சி என்று சொல்வார். அதுதான் வாசிப்பு கோட்பாடு. வாழ்க்கையில் தங்க இலக்கிய நோக்கில் பார்க்கும்பொழுது அவர் முதலிலே காமத்துப்பால் எதிர்க்க வேண்டும், வைக்க வேண்டும், அடுத்தது அறத்துப்பால் வைக்க வேண்டும், பொருள் பால். அதனால் அந்த மாதிரி ஒரு கருத்து வந்தது. பின்னாலே உலகளாவிலே ஒரு பக்தி இலக்கியம். அதிலே கூட நம்முடைய பக்தி இலக்கிய தனி சிறப்பு என்று சொன்னால் நேராக கோயிலுக்கு சென்று பாடியவர். அவர் இது ஏதாவது இலக்கியத்தை படித்து புராண கதையை படித்து விட்டில்லை. அந்த ஊருக்கு போனால் அது இயல்பாக அவர் கவிஞர் இருந்திருக்கிறார். தமிழுடைய ஒரு சிறப்பே நம்முடைய கவிதை சிறப்பு தான். அந்த இது வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டில் நாம் சொல்வது முதல்ல சொல்வார் பாரதியார் சொல்வார்கள், பாரதிதாசன் சொல்வார். புதுக்கவிதை என்பது பல அண்மையிலே காலத்தில் கலைஞருடைய இதுக்கும் கவிதை அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. புதுக்கவிதை என்று சொல்லுவோம், அதிலே ஒரு சிறப்பு உண்டு. அண்மை காலத்தில் வைரமுத்து சொல்கிறார், ஒரு சிறப்பு உண்டு. ஒரு மொழிக்கு சிறப்பு என்பது கவிதையாக. ஆனால் உரைநடையை பொறுத்தவரை உலகளாவிய நிலையில் நாம் இன்னும் சிறப்பு பெறவில்லை. நாடகத்திற்கோ நவீனத்திற்கோ உலகளாவிய சிறப்பு பிற மொழியில் பெற்றது பெறவில்லை. கவிதையிலே நம்முடைய சிறப்பு இருக்கு. அதனுடைய உயிர்த்துவம் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலேயும் தமிழ் கவிதை ஒவ்வொரு பொருளை பற்றி வந்திருக்கு. முதலிலே அகம்புறம் என்பது, சமயம் என்பது, பிறகு காப்பியம். அவன் சீவகசிந்தாமணி என்பதை மொழிபெயர்த்து எழுதினான். ஆனால் கம்பராம் வடமொழி ராமாயணத்தை மொழிபெயர்த்தாலும் தமிழ் சார்ந்து, தமிழ் பண்பாட்டு சார்ந்து. சீதையை அவன் பார்த்து விட்டு காதலித்து விட்டு தான் அவன் அந்த வில்லை உடைத்தானுங்கிற மாதிரி மாற்றி எழுதினார். அதுபோல பல செய்திகளிலே தமிழாக்கம் செய்தவர். அது பிறகு பல காப்பியங்கள் உண்டாயின. 20ஆம் நூற்றாண்டிலே பாரதி ஒரு புரட்சி கவி, ஒரு சமயம் சார்ந்தவனாக இருந்தாலும் ஆன்மீக நோற்றாலும் சமய முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம் என்பது அவனுடைய துடிதுடிப்பு. எல்லாரும் வாழ வேண்டும் என்பது. அதனால தான் பாட முடியாது. சுதந்திரம் வருவதற்கு முன்னே ஆனந்த சுதந்திரம் பாடுவோம் என்று பாடுகிற முடிந்தது. அதற்கு மேலாக பாரதிதாசன் அவர் அதை மேலே எடுத்து சென்றார். அவர் தமிழ் உணர்வு அதிகமாக அவருடைய காலத்தோடு தமிழ் உணர்வு. ஆனால் அதே சிறப்பு மிக இலக்கியம் என்பது அவருடைய அழகின் சிரிப்பு. கவிதை சிறப்பு என்பது சிரிப்பு என்பதே ஒரு அழகின் சிரிப்பு என்பதே ஒரு முக்கியமான தத்துவம். அழகு சிரிக்காது, மனிதன் தான் சிரிப்பான். அதை ஏற்றி சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு சிறப்பு என்று சொன்னால் தமிழை ஒரு அழகின் சிரிப்பாக சொல்லியிருக்கார், சிற்றூரை ஒரு அழகின் சிரிப்பாக சொல்லியிருக்கார், பெரிய பட்டணம் என்று சொல்லியிருக்கார். அவர் சொன்ன கிளி சொன்னது சரி, புறா சொன்னது சரி, மீதியெல்லாம் சரி. இது எப்படி சொல்ல, கடல் சொன்னது சரி, தமிழையும் ஊரையும் சொல்லியிருக்கிறார். அதுவும் அழகுதான். அதான் அந்த பார்வை சிறப்பு. நமக்கும் கவிஞனுக்குள்ள சிறப்பு அதுதான். நாம் இயல்பாக நினைக்கிற அந்த இதை விட தமிழையும் ஒரு கவிதை என்று இருக்குன்னு சொன்னார். அதுபோல இதையும் சிற்றூர் என்று சொன்னார், பட்டணத்தையும் சொன்னார். அப்போ அவனுடைய பார்வை அது உலகளாவிய நிலையில் அது மிக சிறந்ததாக பாராட்டப்படுகிறது. நான் நினைப்பது தமிழுடைய உயிர் கவிதையில் தான் இருக்கிறது. அதுதான் நாம் உலகளாவிய நிலையிலே பாராட்டும்படி செய்திருக்கிறோம். உரைநடை அண்மை காலத்திலே வந்தது. இன்னும் அது நாம் இன்னும் அதிகமாக போக வேண்டி இருக்கிற நிலை என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியோட சிறப்பே கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ புதுசா எழுதுகிற கவிஞர்கள், இளைஞர்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்ன? மனித வாழ்வு சேர்ந்து மனித வாழ்வுடைய இன்றைய வாழ்வினுடைய பல்வேறு சிக்கல்களை மாணவர்களும் பொதுமக்களும் நன்றாக உணர்ந்து கொள்ளும் வண்ணம் மொழியின் அமைப்பை சிறப்பாக பயன்படுத்தி புதிய கவிதை செய்ய வேண்டும். இன்று உலகளாவிய நிலையிலே சினிமா கவிதை அது ஒரு வந்திருக்கிறது. அது ஒரு வகை. அதை தாண்டி தான் வைரமுத்துக்கு ஒரு சிறப்பு, சினிமா கவிதை தாண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது.
அதுபோல புது கவிதை வந்து பல கவிதைகள், அதிலே சில நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு அரசியல் சார்ந்து ஒன்று சொல்வது, ஒரு வேறு பொதுவான நிலை சார்ந்து சொல்வது, அல்லது நாங்கள் இலக்கியவாதி என்று சொல்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிற கவிதை வேறுவாக இருக்கிறது. ஆனால் நான் சொன்னது போல எளிய நிலையில் உயர்ந்த கருத்துக்களை வாழ்வுக்கு வழிகாட்டியாக மனிதனை சிந்திக்க வைக்கும்படியாக, வெறும் பொழுதுபோக்காக நகைச்சுவைக்காக மனித வாழ்வினுடைய ஆழ அகலங்கள், மனித வாழ்வு என்பது அதனுடைய நிச்சயமாக சொல்ல முடியாது அந்த ஆழ அகலங்களை பிறர் புரிந்து கொள்ளும்படி எளிமையாக கவிதை எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மொழியியல் துறை ஒரு ஆராய்ச்சியாளரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். 30 ஆண்டு காலம் ஒரு பேராசிரியர் பணி, பல மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கீங்க. மொழியோட சிறப்புகளை உங்களோட பார்வையில நிறைய பேசியிருக்கோம். தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, தமிழ் மொழிக்கு திராவிட இயக்கம் செஞ்ச பங்களிப்பு என்னவா இருக்கு, ஒரு மொழியோட வளர்ச்சிக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமானதா இருக்கு, அது தமிழ் மொழியில எவ்வளவு தூரம் சிறப்பா அமைஞ்சிருக்கு, உங்களோட ஆய்வுகளை நீங்க சொன்ன விஷயங்கள்னு நிறைய கருத்துக்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.